தெனாலிராமனும் அரை மனிதன் கணவரும். ஒரு நாள் தெனாலிராமன் சந்தைக்கு போய்க் கொண்டிருந்தார். அப்போது தூரத்திலிருந்து ஒரு ஆள் ஓடி வந்து, ஐயோ ராமா, என்ன காப்பாத்துங்க என்று கத்தினான். தெனாலிராமன் அமைதியாக, என்னப்பா, கடன் வாங்கிட்டியா இல்ல மனைவியிடம் பொய் சொல்லி மாட்டிக்கிட்டியா என்று கேட்டார். அவன் மூச்சு வாங்கிக் கொண்டு, அதெல்லாம் இல்லையா, என் மனைவி என்ன தினமும் அரை மனிதன்னு சொல்லி அவமானப்படுத்துறாங்க என்றான். தெனாலிராமன் சிரிப்பை அடக்கிக் கொண்டு, ஆடடா, இது பெரிய பிரச்சனை போல இருக்கு. நீ முழு மனிதனா இல்லையா என்பத நாளைக்கு தெரிஞ்சுக்கலாம் என்றார். மறுநாள் அரண்மனையில் அவன் மனைவியையும் கூட்டிக் கொண்டு வந்தான். அரசர் கூட ஆர்வமாக, என்ன தெனாலிராமா, இன்று என்ன விசாரணை என்றார். தெனாலிராமன் சீரியஸாக, அரசே, இன்று நாம ஒரு அரை மனிதன் வழக்கை பார்க்க போறோம் என்றார். அரண்மனை முழுக்க சிரிப்பு. அந்த மனைவி கோபமாக முன்னே வந்து, அரசே, இவங்க ஒரு வேளையாவது முழுசா செய்வாங்களா என்றாள். தெனாலிராமன் உடனே, சரி, ஒவ்வொன்றாக சொல்லுங்க என்றார். மனைவியின் புகார் பட்டியல். நேத்து மரக்கட்ட வெட்ட சொன்னேன், பாதி வெட்டிட்டு தூங்கிட்டாரு. வீட்டு கூரைய சரி பண்ண சொன்னேன், பாதி ஓட்ட மட்டும் மூடினாரு. மழை வந்ததும் நாங்க ஒரு பக்கம் மட்டும் நனைஞ்சோம். சாப்பிடும்போதும் பாதி சாப்பாடு சாப்பிட்டு மீதிய நாளைக்கு சாப்பிடுறேன்னு வைப்பாரு. அரசர் சிரிப்பை அடைக்க முடியாமல், இவனை பார்த்தா உண்மையிலேயே அரை மனிதன் மாதிரிதான் இருக்கு என்றார். தெனாலிராமனின் திட்டம். தெனாலிராமன் அந்த மனிதனை பார்த்து கேட்டார், உனக்கு வேலை இருக்கா? இருக்கு ஐயா. மாத சம்பளம் எவ்வளவு? 100 பொற்காசுகள். தெனாலிராமன் உடனே அரசரை நோக்கி, அரசே, இவனுக்கு இனிமேல் 50 பொற்காசு மட்டும் கொடுத்தா போதும் என்றார். அவன் அதிர்ச்சியில், ஐயோ, ஏன் ஐயா? தெனாலிராமன் கொடுத்த பதில், நீ எல்லா வேலையும் பாதிதான் செய்யற, அப்படி இருக்க முழு சம்பளம் மட்டும் எப்படி வாங்குற? அரண்மனை முழுக்க சிரிப்பு. அவன் வெட்கப்பட்டு, இனிமேல் எல்லா வேலையும் முழுசா செய்கிறேன் ஐயா என்றான். அவனுடைய மனைவியும் உடனே, அப்போ நான் இனிமேல் முழு மனிதன்னு சொல்லுறேன் என்றாள். இப்படி ஒரு அரை மனிதன் உங்க வீட்லயும் இருக்காங்களா? இருந்தா உடனே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய தெனாலிராமன் காமெடிக்காக லைக், சப்ஸ்கிரைப் மறக்காதீங்க.